ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லி நானுமே நம்புகிறேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கிச்சன் டீப் க்ளீனிங் வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே மோட்டிவேட்டடாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமே பாருங்கள். அப்படி நம்மளோட சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், கூடவே இருக்கிற பெல் ஐக்கான், பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷன் இருக்கும், மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வர, ஸோ நீங்களே மிஸ் பண்ணாமே பார்ப்பீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டு தான் வந்து நான் கிச்சன் வந்து டீப் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நைட்டு வந்து தூக்கிறதுக்கு முன்னாடி உள்ள வெசல்ஸ் எல்லாமே நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி கிச்சனில் நம்ம ஒரு புதுசாக ஒரு செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். எங்களோட கிச்சன் பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், பட் செல்ஃப் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஒரு சின்னதாக ஒரு 4 லேயர் வந்து ஒரு சின்னதாக ஒரு கேபினெட் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு செல்ஃப் தான் இருக்கும். ஓகேவா? கிச்சனோட கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கலாம். பட் எனக்கு கவுண்டர் டாப்பில் நிறைய திங்ஸ் வைக்கிறது சுத்தமாக பிடிக்காது. ஸோ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருப்பேன். ஸோ இந்த செல்ஃபில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் சில்வர் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது மட்டும் தான் வச்சுருந்தேன். வேறு எதுவுமே வைக்கலை. ஸோ கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாமே அந்த கேபினெட் சொன்னேன்ல அதில் தான் வச்சுருந்தேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா அதில் எடுத்துகிட்டு வரதுக்கு கொஞ்சம் வந்து கன்வீனியண்ட்டாக இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் நிறைய இது வந்து நாசாகவும் செய்திருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல எல்லா கிளாஸ் பாட்டில்ஸும் நான் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேபினெட்டில் பார்த்திங்கன்னா டின்னர் செட் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து சோடிக் மிக்சியோட ஜார்ஸ் எல்லாமே இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மண் பாட் எப்படிப்பட்டது எல்லாமே வச்சுருப்பேன். ஸோ இது தான் வந்து சின்னதாக ஒரு கேபினெட்டு. ஸோ இதில் உள்ளது எல்லாமே எடுத்து நான் இப்போ அந்த செல்ஃபில் வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ செல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு லைனர் மாதிரி நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அது என்ன லைனர்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைனிங் செட்லாம் யூஸ் பண்ணோம்னா டேபிளுக்கு, ஸோ அது அந்த ஷீட்டை தான் நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ மேலே வந்து ஃபஸ்ட் நல்லா தூசி ஆகியிருந்து அது எல்லாமே நான் நல்லா தூசி தட்டி நீட்டாக வந்து வைப்பர் வச்சு நீட்டாக தொடச்சி எடுத்துட்டேன், வாட்டர் வச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு மாட்டி பார்த்தீங்கன்னா கூலின் இருக்குல்ல, அதை வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி நீட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தூசியுமே இருக்காது. ஏன்னா இது தாண்டி நம்மளுக்கு வந்து கீழே அந்த செவுரு இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து எந்த அழுக்குமே படியாது. ஏன்னா இது ரொம்பவே திக்னஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம நார்மலாக ஒயிட் கலரில் லைனர் வாங்கி யூஸ் பண்ணதுக்கு இது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரைஸ் கூட ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் கிச்சனோட கவுண்டர் டாப் கீழே வந்திருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துலையுமே நான் இது தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாட்டில்ஸில் உள்ள கேப் எல்லாமே வந்து நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து தூசி இருக்கும். கேபினெட் க்ளோஸ்டாக இருந்துமே பார்த்தீங்கன்னா தூசி வந்து ஆகிடுச்சு. நார்மலாக வாட்டர் வச்சு நல்லா வந்து வைப்பை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது நீட்டாக இருக்கும், ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும், நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். பேக்கில் பார்த்தீங்கன்னா ப்ளேவுட் பலகை இருக்கு இல்லையா, ஸோ நம்ம பழகி வீட்டில் வந்து கிச்சனில் செல்ஃப் அங்கேயுமே ரொம்ப இருக்காது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து அங்கே செல்ஃப் வரைஞ்சிருந்தோம்ல, ஸோ அதை வந்து நான் பேக்கில் வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் பேக்கில் என்ன நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இப்போ தெர்மாக்கோல் நிறைய வந்து போய்த்தேன். தெர்மாக்கோல் இப்போ வந்து கடையில் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அதுக்காக நான் வந்து இந்த பலகை வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ பேக்கில் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ பேக்கில் என்ன திங்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்கு ஃப்ரெண்டில் தெரியும். ஓகேவா? ஸோ அதுக்காக ஸோ இந்த பாட்டில்ஸில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நாசாகிடுச்சு, இது வண்டு பிடிச்சிட்டு. இந்த பச்சை கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அதெல்லாம் தீந்துடுச்சு. ஸோ எம்டியாக இருக்க பாட்டில்ஸே நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதை வாஷ் பண்ணி மறுபடியும் ரீஃபில் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த டின்னர் செட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் ரேக்கில் வச்சுருந்தேன். நம்ம ஆல்ரெடி பழைய வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணதுக்காக வாங்கியிருந்தேன். இங்கேயுமே நான் அதில் தான் வெசல்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டின்னர் செட்டில் மேலே நல்லா தூசி ஆகி ரொம்ப கரை மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ நான் இதெல்லாம் நீட்டாக வந்து வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து கேபினெட்டில் வச்சுக்க போகிறேன். ஸோ க்ளோஸ்னால உள்ளே வந்து அந்த அளவுக்கு கரை பிடிக்க வாய்ப்பு இருக்காது. அதனால ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சோடிக் மிக்சியெல்லாம் வச்சுருக்கேன். சென்டரில் வந்து டின்னர் செட் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பல்காக நம்ம திருத்தி வச்சுருப்போம்ல, வத்தல், மல்லி. செல்ஃபெலாம் நான் என்னெல்லாம் வச்சுருந்தோனோ அது எல்லாமே அப்படியே எடுத்து இந்த செல்ஃபில் வந்து நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த இதில் வந்து ஃபுல்லாக பிளாங்காக இருக்கும். பாட்டில்ஸ் எல்லாமே அழகாக நம்ம நீட்டாக வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நான் வந்து பாட்டில்ஸ் எல்லாமே நீட்டாக வாஷ் பண்ணி இந்த சொலவெல்லாம் நான் கமுத்தி எடுத்து வைக்க போகிறேன். தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுமே நாளைக்கு மார்னிங் வந்து வெயிலில் எடுத்து வச்சுட்டு மறுபடி ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது நைட்டு. ஸோ பாப்பூட்டியே தூங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து கிச்சனில் உள்ள எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு தான் இந்த க்ளீனிங் ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஏன்னா பாப்புட்டி வச்சுட்டு எனக்கு கண்டினியூஸாக ஒரு 2 ஹவர்ஸ் வந்து கிச்சன்லேருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நம்ம ஒரு வேலையை வந்து கான்சன்ட்ரேஷனோடு பண்ணால் அந்த வேலையை முடிச்சுட்டு அந்த இடத்தோடு வெளியே போகணும். அப்போ நம்ம வந்து பாப்புட்டி வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ நைட்டுனால ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து முடிச்சாலுமே அவளை கொஞ்சம் வந்து பார்த்துப்பாங்க அதுக்காக. ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பாப்புட்டியும் பார்த்து கிச்சனையும் பார்க்கணும் கண்டிப்பாக நம்மளுக்கு கொஞ்சம் மடியாகிரும். அதுக்கு ஒரு போர் அடிச்சிடும், அப்படியே அந்த வேலையை போட்டுரும், அப்புறம் அந்த வேலை நடக்கவே செய்யாது. ஸோ அதனால் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணதுக்காக டைம் வந்து 12:30க்கு மேலே தான் நான் வந்து எல்லா ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணுறேன். பாட்டில்ஸை வந்து ஆயில் பாட்டில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பாட்டிலெல்லாம் இப்போ வந்து சுடு தண்ணி ப்ளஸ் விம் லிக்விட் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றி வைக்க போகிறேன். அப்போ அந்த பிசு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பிசுப்பெல்லாம் ஈஸியாக நம்மளுக்கு போகும். ஒரு 30 மினிட்ஸ் நல்லா வந்து ஊறட்டும். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ எந்த ஒரு வேலை பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு பிளான் பண்ணி நம்ம பண்ணோம்னா அந்த வேலைக்கு நம்மளுக்கு வந்து டயர்ட்னஸும் இருக்காது, சலிப்பாக இருக்காது. அட் த சேம் டைம் நீட் அண்ட் க்ளீனாக முடிஞ்சிட்டு நம்ம வந்து எல்லா அட் டைமில் வெளியே போய்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து அஞ்சரை பட்டியில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே தீந்துடுச்சு. அதுக்கப்புறம் இது இந்த டீப் க்ளீன் பண்ணதுக்காகவே நான் அதில் எதுவுமே ரீஃபில் பண்ணாமே இருந்ததேன். ஸோ கடுகு உளுத்தப்பருப்பு மட்டும் இருந்தது, அது மட்டும் நான் ஒரு கப்பில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அந்த அஞ்சரை பட்டியும் நீட்டாக வந்து வாஷ் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்குது. இது ஆல்ரெடி நம்ம வந்து ரீசெண்ட் டைமில் தான் க்ளீன் பண்ணது கவுண்டர் டாப் க்ளீனிங்கில். இதில் மேலே பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் லெட் இருக்கு இல்லையா, அதில் அடிக்கடி வந்து தூசி நிறைய ஆகிடுது. ஸோ அதை வந்து நீட்டாக வந்து தொடச்சி எடுக்க போகிறேன். இதே போல் கிளாஸ் பாட்டில் வாங்கினேன், பிளாக் கலர் லெட்டு மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து தண்ணி பட்டு நம்ம வந்து கையில் தண்ணி பட்டுக்கலாம், நம்ம அப்படியே அந்த கேப் வந்து ஓப்பன் பண்ணோன்னா அந்த இடம் வந்து திருப்பிடிக்குது எனக்கு. ஸோ பிளாக் கலர் லெட் பாட்டில் மட்டும் வாங்குறதுக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து தண்ணி எதுவுமே படாமல் நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். எனக்கு எல்லா மூடியுமே அப்படி ஆகலை, 1-2 மூடி வந்து எனக்கு ஆகிடுச்சுது. ஸோ இப்போ இங்கே வந்து அத்தையும் ஹேண்டில் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ 2 பேர் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு அது திருப்பிடிச்சிட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து கவனமாக பாருங்கள். ஸோ ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கொசு வந்து நிறைய இங்கே வருது, ஏசி போட்டாலுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கொசு. ஸோ 2 கொசுபத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒன்று அத்தைக்கு ஒன்று எங்களுக்கு. ஸோ அவங்க அதில் தான் 2 நிமிஷம் வந்து பேசிட்டு போனாங்க, எப்போ வருவா நீ வருவியா இல்லைன்னா கதவை போட்டிட்டு தூங்கிடவா அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீங்கள் போங்க நான் வாரேன் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா எப்படியும் பார்த்தீங்கன்னா லேட் ஆகும், இன்னுமே 1 hour கிட்ட எனக்கு ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பாட்டில்ஸ் எல்லாமே நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் ரேக்கில் கொஞ்சம் 2 அழுக்கு இருந்தது. ஸோ அதுவுமே நான் வந்து தொடச்சி எடுத்துட்டேன். நார்மலாக வாட்டரை வச்சு தொடச்சி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து கோலின் இருக்குல்ல அதை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி நான் தொடச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த ரொட்டேட்டிங் இதில் பார்த்தீங்கன்னா கீழே டிஷ்யூ பேப்பர் நம்ம போட்டிருக்கனால ரொம்ப வந்து கீழே அழுக்கு எதுவுமே ஆகலை. அந்த டிஷ்யூ பேப்பர் மட்டும் லைட்டாக வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகியிருந்தது. நெக்ஸ்ட் அதையுமே நான் நீட்டாக வந்து தொடச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டுக்க போகிறேன். ஸோ அங்கே வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன்ல ஹனி பாட்டில், இதெல்லாம் மேலே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஹனியாக இருந்தாலும் கீயாக இருந்தாலும் சிந்திருக்கோம் இல்லையா, நான் அதெல்லாமே தொடச்சி எடுத்துக்க போகிறேன். அப்பப்போ நம்மளுக்கு தொடச்சி இருக்கனால இது வந்து பெருசாக வந்து அழுக்கு எதுவுமே படியலை. பட் இருந்தாலுமே நம்ம வந்து கிச்சனை வந்து டீப் க்ளீன் பண்ணும்போது எல்லாமே சேர்த்து அட் அ டைமில் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதனால் நெக்ஸ்ட் இந்த ஸ்டீல் ரேக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்ட் டைமில் தான் வந்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணும்போது நீட்டாக வந்து சோப் யூஸ் பண்ணி நம்ம தொடச்சிருந்தோம். ஸோ அந்தளவுக்கு வந்து தூசி ஆகலை, பட் கொஞ்சம் லைட்டாக அழுக்கு படிஞ்ச மாதிரி இருந்தது. அதில் வந்து நார்மலாக வாட்டர் வச்சு தொடச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த கோலின் வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிட்டேன். அதே போல் நம்ம வந்து ஸ்டாண்ட் வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்டாண்டுக்கு கீழே ஸ்டாண்டுக்கு பேக்கில் அந்த வால் இருக்குல்ல டைல்ஸில், இதில் எல்லாத்துலேயுமே நான் வந்து கோலின் வச்சு ஸ்ப்ரே பண்ணி நல்லா வந்து ஒய்ப் பண்ணி தொடச்சி எடுத்துக்க போகிறேன். ஆல்ரெடி நீட்டாக தான் இருக்குது, இருந்துமே அங்கங்கே லைட்டாக வந்து அழுக்கு தூசி இப்படி அப்படி லைட்டாக ஒட்டி இருந்தது. ஸோ அது எல்லாமே நான் நீட்டாக வந்து தொடச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் மணி பிளான்ட் நிறைய இடத்துல வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும், மைண்ட் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து கிச்சன்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய க்ரீனிஷ் கலரில் நான் டெக்கர் பண்ணியிருப்பேன். அதே போல் மணி பிளான்ட்டை இப்போ ரீசெண்ட் டைமில் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் அது வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக வரவே இல்லை. பட் எனக்கு தான் மெயின்டைன் பண்ண தெரியுதான்னு எனக்கு தெரியல. நான் எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா டம்ளரில் 1 வீக் கிட்ட அது போட்டு வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் 1 வீக் ஒன்ஸ் வந்து அந்த வாட்டரை வந்து சேஞ்ச் பண்ணுவேன். வாட்டர் பார்த்தீங்கன்னா பியூரிஃபை வாட்டர் தான் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு வந்து ரூட்ஸ் எதுவுமே விடலை. நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன், நிறைய ரூட்ஸ் எல்லாம் அழகாக விட்டு நல்லா பச்சை பசேன்னு வரும். எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மணி பிளான்ட் வாங்கி ஒரு 20+ டேஸ் தான் ஆகிருக்கும், அதுக்கும் மேலே இருக்கும். பட் அந்த கப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா வாழலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, பட் எந்த ரூட்ஸுமே விடலை. பட் அதே மாதிரி இந்த உடன் ரேக் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு பாட்டிலில் நான் போட்டு வச்சுருப்பேன் அந்த மணி பிளான்ட்டு. அதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1-2 லீஃப் வந்து
வாடுது, ஒரு மஞ்சள் கலரில் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த இதுலேருந்து கொஞ்சம் விழுந்துருது. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் பாட்டிலில் மறுபடியும் தண்ணி வந்து ஃபில் பண்ணி வைக்கிறேன். இது மாதிரிக்கு எந்த ரூட்ஸுமே வரல. பட் எனக்கு க்ரீனிஷாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் ஆர்டிஃபிஷியல் நிறைய வந்து வாங்கி வச்சுருந்தேன். சரி ஓகே, நிறைய பேர் சொன்னாங்க மண்ணில் வச்சா மணி பிளான்ட் நல்லா வரும் அப்படின்ல. நான் அது கிச்சனில் நிறைய வந்து மண்ணில் வச்சும் வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அதுலேயுமே எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து அடுத்தடுத்தது இலைகள் வந்தது மாதிரி தெரியலை. எப்படி போகுதுன்னா வாடி வாடி விழுது. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வந்து மணி பிளான்ட் வந்து வளர்க்குறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நிறைய டிப்ஸ் தெரிஞ்சிருக்கும். நான் வளர்க்குறது கரெக்டாக தப்பான்னு கூட எனக்கு தெரியலை. இருந்துமே என்ன பண்ணுவேன்னா அடிக்கடி வந்து சன்லைட்லாம் கொண்டு வச்சுட்டு வருவேன். ஏன்னா எப்படியுமே ஒரு பிளான்ட்டுக்கு வந்து சன்லைட் தேவைப்படும் இல்லையா? ஸோ அதுக்காக வெளியெல்லாம் கொண்டு அப்பப்போ வச்சுட்டு வருவேன். பட் எனக்கு இதுவுமே வரலை. ஸோ உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அதையுமே நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே நீட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி எடுத்துட்டேன். கையுடி பார்த்தீங்கன்னா அது அடுப்பையும் வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போமே டைம் பார்த்தீங்கன்னா 1:30 மேலே ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து நைட்டு வந்து தூங்குவதுக்கு போக வேண்டியதான். ஸோ மார்னிங் வந்து பார்க்கலாம். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே முடிச்சதுக்கப்புறம் அம்முட்டியை ஸ்கூலுக்கு விட்டதுக்கப்புறம் வந்து பாப்புட்டியை தூங்க வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் இந்த இதை வந்து வேலை பார்ப்பேன். ஸோ பாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா வெயிலில் நான் வந்து காய வச்சு எடுத்துட்டேன். தண்ணியெல்லாம் வடிஞ்சிட்டு நீட்டாக வந்து வெயிலில் வச்சனால உள்ளே இருக்க தண்ணி பிசு எதுவுமே போயிடும். ஆயில் பாட்டிலெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஆயில் வந்து நிரப்பிக்கலாம். நிறைய பேர் வந்து ஃபனல் வச்சு ஆயில் நிரப்புவாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் வடியுது. நான் ஃபனல் வந்து வீட்டில் இல்லை. ஸோ எனக்குமே கொஞ்சம் வடிஞ்சு தான் நான் வந்து இது பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா பாட்டில்ஸ் சுற்றி வந்து தொடச்சி விட்டுருவேன். அப்படி இல்லைன்னா நம்ம பாட்டில்ஸ் எடுக்கும்போது கை வலிக்கிறோம் இல்லையா? அதனால் நெக்ஸ்ட் வந்து வீட்டில் என்னெல்லாம் நான் எடுத்து வாங்கி வச்சுருந்தனோ அது மட்டும் தான் எடுத்து நான் இப்போ ஃபில் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் இல்லாதது வந்து நைட்டு ஹஸ்பண்டில் எழுதி கொடுத்தேன்னா அவங்க நைட்டு வரும்போது கொண்டு வந்துடுவாங்க. ஸோ நிறைய வந்து நான் வந்து கிராசரிலேருந்து வாங்கி ஃபில் பண்ணி டம்ப் பண்ணி வைக்க மாட்டேன். கொஞ்சமாக தான். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஷாப் வச்சுருக்கனால நாங்கள் வந்து கம்மியாக தான், ஓரளவுக்கு நமக்கு தேவையான திங்ஸ் தான் எடுத்துப்பேன். நிறைய வந்து கேஜி கணக்காக நான் வாங்கி டம்ப் பண்ண மாட்டேன். ஸோ எம்டியாக இருக்க பாட்டில்ஸுமே நான் ஃபில் பண்ணி நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எனக்கு வந்து கிச்சன் சரி உள்ள என்ட்ரி ஆகும்போது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ முன்னாடியே நீட்டாக தான் இருந்தது. பட் இப்போ அந்த கிளாஸ் பாட்டில்ஸ் அடுக்கும்போது இன்னுமே கிச்சன் வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப க்ளீனாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படி கீழே கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த அஞ்சரை பெட்டி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ வத்தல் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு தாளித்து எடுக்கிறதுக்கு டக்குன்னு அந்த ஸ்பீடுக்கு எனக்கு வருது. அதில் சீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் நார்மலாக எல்லா வீட்டிலும் அஞ்சரை பெட்டி இருக்கும்ல, அதே மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி கீழே கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் இப்படி தான் இருக்குது ஓவரால். ஸோ ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ஆகிடுச்சு நான் நம்புகிறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படி கீழே கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த ஸ்டீல் ரேக் இல்லையா, அது லைட்டாக தூசி இருந்தது, அதுவுமே நான் தொடச்சி மறுபடியும் வந்து பிளேட்ஸ் எல்லாமே நான் வந்து நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேபினெட்டு நம்ம நேற்றே வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டோம்லாம். ஸோ கவுண்டர் டாப்க்கு கீழே இருக்கும் இல்லையா, ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் 1 வீக் முன்னாடி தான் நம்ம அதெல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கிச்சனில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தூசி ஒட்டை இப்படி எதுவுமே இருக்காது. ஸோ நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மோட்டிவேட்டடாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ கீழே கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சேனலில் கூட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸ்டில் தென் பை ஃப்ரம் மைக்கேல் விக்னேஷ். டாடா, பை பாய்.